यहां कांग्रेस मर रही है और वहां पाकिस्तान रो रहा है। आपको पता चला होगा कांग्रेस के लिए अब पाकिस्तानी नेता दुआ कर रहे हैं। शहजादे को प्रधानमंत्री बनाने के लिए पाकिस्तान उतावला है। पता है, मैं आपको बताता हूँ, ये यहाँ पे सबसे बड़ा इशू ये जो यहाँ पे जो रवन्ना केस है ना, जिसको पीएम ने एंडोर्स किया है, जिसने मैस रेप किया है, 400 महिलाओं का मैस रेप किया है, उसका जवाब और उसकी माफी प्रधानमंत्री मांगे महिलाओं से। வணக்கம். இது கேள்விக்களம். வட இந்தியாவில் தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி சில அம்சங்களை இன்றைக்கு குஜராத்தில் தொட்டு பேசியிருக்கிறார். ஒன்று, காங்கிரஸ் கட்சி அழிவதை பார்த்து பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் அழுகிறார்கள். ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அத்தோடு காங்கிரஸ் கட்சியிடமிருந்து சில வாக்குறுதிகளை அவர் கேட்டிருக்கிறார். முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை தரமாட்டோம், அரசியல் சட்டத்தை மாற்ற மாட்டோம், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எல்லாம் பறித்து மற்றவர்களிடம் தரமாட்டோம் என்று வாக்குறுதி தர தயாரா என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டிருக்கிறார். இன்னொரு புறத்தில் ஆயிரக்கணக்கான பாலியல் வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசியலில் புயல் வீசி வரக்கூடிய நேரத்தில் பிரஜ்வால் ரேவண்ணா என்கிற அந்த எம்பி வேட்பாளருக்காக வாக்கு கேட்டதற்காக, ஆதரித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம், பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமூக நீதி என்கிற அந்த கோட்பாட்டை மீண்டும் உயர்த்தி பேசத் தொடங்கியிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு பெல் போன்ற பல பொதுத்துறை நிறுவனங்கள் வலுவாக இருந்த நேரத்தில் அதில் 14 லட்சம் அரசு வேலைகள் இருந்தன. இப்போது அந்த தனியாருக்கு பிஎஸ்என்எல் போன்ற பல நிறுவனங்கள் தாரை வார்க்கப்பட்டு விட்ட நிலையில் 8 லட்சம் வேலைகள் தான் இருக்கின்றன. 6 லட்சம் அரசு வேலைகள் பறிபோய்விட்டன. எனவே அரசு நிறுவனங்கள் இல்லாமல் இடஒதுக்கீடு எப்படி சாத்தியமாகும், மூங்கில் இல்லாமல் புல்லாங்குழலை எப்படி இசைக்க முடியும் என்று திட்டமிட்டு இடஒதுக்கீட்டை மறைமுகமாக ஒழித்து கட்டிவிட்டதாக ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு மோடியின் பார்த்து விமர்சித்திருக்கிறார். இது சார்ந்து நேரடி மோதல் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் வலுக்கிறதா என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சண்யா, பத்திரிகையாளர் திரு சமஸ், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன், விமர்சகர் திரு நித்யானந்தன், இவர்களோடு காங்கிரஸ் முன்னாள் எம்பி திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் இணைய இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு ஆதவன் தீட்சண்யா, பாகிஸ்தானியர்கள் ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு விரும்புகிறாங்கன்னு மோடி பேசுகிறதும், சமூக நீதி சார்ந்து மீண்டும் காங்கிரஸ் ராகுல் காந்தி கார்கே பேசக்கூடியது ஒரு புறம், அரசியல் சட்டத்தை மாற்றி எழுத போகிறாங்க, நீங்கள் 50% மேலே இடஒதுக்கீடு போகும் என்று உத்தரவாதம் தளர்த்துவதற்கு தயாரான்னு மோடியை பார்த்து இவர்கள் கேட்பதும், நீங்கள் அரசியல் சட்டத்தை மாற்றி இருக்கிறத எடுத்து உங்கள் ஓட் பேங்க்கு கொடுத்துட போற மாட்டீங்களா, மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுங்கன்னு அவர் பேசுகிறதும் எதை காட்டுது? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். மோடியின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுக்கள் இந்த தேர்தல் களத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அவர் எதிர்க்கட்சிகள் மீதும் குறிப்பாக ராகுல் காந்தியின் மீதும் வைத்திருக்கிறார் என்பதுதான் இதிலே பெரிய முரண். ராகுல் காந்தி வெற்றி பெற வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு அல்லது அங்கே பொறுப்பில் இருப்பவர்கள் அழுகிறார்கள் என்றால் இவர் என்னவோ அந்த கண்ணீர் துடைக்க கர்ச்சீப் வாங்கிட்டு போய் கொடுத்த மாதிரி பேசுகிறாரு. இது போன்ற வதந்திகளை நம்பித்தான் அவர் இந்த தேர்தலை சந்திக்கிறார் என்பது மிகப்பெரிய அவமானம். 10 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்த ஒரு பிரதமர் தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்வதற்கு துப்பு இல்லாமல் இது ஒரு அண்டை நாடினுடைய சதி அல்லது மற்றவர்கள் இவர்களுக்காக அக்கறைப்படுகிறார்கள் என்று சொல்வதெல்லாம்
கடந்த காலத்தில் அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு உண்மை என்று வருகிறது. கடந்த காலம் முழுவதும் நாம் அவரை பற்றி சொல்லியிருக்கிற விஷயம் என்னவென்றால், மோடியை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய நிழல் அதிகார அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையிலும் ராமரையும் ரூமரையும் தவிர அவர்களிடம் ஒன்றும் இல்லை என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலே யார் எதற்காக ராகுல் காந்தி வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்பதை பற்றிய எந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயங்களையும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசுவது என்பது மோடிக்கு எப்போதும் கைவந்த கலைதான். அதை தான் இந்த விஷயத்திலும் இருக்கிறது. தவிரவும் அரசியல் சட்டத்தை திருத்த மாட்டோம் என்று யாரிடம் இவர் உத்தரவாதம் கேட்கிறார்? கடந்த காலத்தில் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த மாண்புகள் அனைத்தையும் காலி செய்தவர் மோடி. அரசியல் சாசனத்தின் முகவரியில் குறிப்பிட்டிருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தையும் மாற்றுவதற்கு அல்லது அதை அப்படியே வெறும் கூடாக வைத்துக்கொண்டு அதன் உள் இருக்கக்கூடிய சாரத்தை எல்லாம் காணாமல் போக்கடிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் அவர் செய்திருக்கிறார். அரசியல் சாசனத்தின் முகவரை எடுத்த எடுப்பிலே இந்திய மக்களாகிய நாம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த நாம் என்ற வார்த்தையே அவர் நாம் அவர்கள் என்று இரு துருவமாக எதிரெதிராக வெறுப்பு அரசியலின் அடிப்படையிலே கட்டமைப்பதற்கு அவர் முயற்சித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் அரசியல் சாசனத்தின் விரோதியாக இந்த காலத்திலே அவர் உருவெடுத்திருக்கிறார். அவர் இன்றைக்கு கேட்கிறார் அரசியல் சாசனத்தை திருத்த மாட்டோம் என்று வாக்குறுதி கேட்கிறார் எதிர்க்கட்சிகளிடம். இதுதான் அவர் செய்திருக்கக்கூடிய மோசடி என்பது. உண்மையில் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை மாற்றி அகண்ட பாரதத்திற்கான அரசியல் சாசனம் ஒன்றை சன்னியாசிகளின் பெயரால் இந்த இந்துத்துவ கும்பல் தயார் செய்து அதற்கான வரைவு அறிக்கையை கூட அவர்கள் 30 பக்கத்தில் வெளியிட்டார்கள் என்பது சமீபத்திய செய்தி. அதை கண்டிப்பதற்கு என்றைக்காவது மோடி முயற்சித்திருக்கிறாரா? அப்படிப்பட்ட அந்த அகண்ட பாரதம் அதற்கான அரசியல் சாசனம் வகுத்தவர்கள் மீது ஒரு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த நாட்டிலே இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அது கைவிடப்பட்டு அகண்ட பாரதத்திற்கான அரசியல் சாசனத்தை தான் வைத்து கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய தலைநகரத்தை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் 2ஆம் தர குடிமக்களாக இருந்துவிட்டு போகலாம் என்றெல்லாம் அந்த அகண்ட பாரதத்துக்கான அரசியல் சாசனத்தை பேசிக்கொண்டு கொக்கரிப்பவர்களை கண்டிப்பதற்கு துப்பில்லாமல் இன்றைக்கு ராகுல் காந்தியிடம் அவர் வாக்குறுதி கேட்கிறார். தவிரவும் யாரோ ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய வலதுசாரி தீவிரவாதம் பேசக்கூடிய ஃப்ரிஞ்ச் அமைப்புகள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் இல்லாத ஒரு குழு அல்லது கும்பல் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு பிரதமர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? பிரதமர் தரப்புல பிஜேபி தரப்புல இல்ல இந்த அரசியல் சட்டத்தை மாற்றவே மாட்டோம், வாழ்நாள் முழுக்க நான் உயிரோடு இருக்கும் வரை அதை மாற்ற அனுமதிக்க மாட்டேன்னு மோடி சொல்றார். ஆனா அவர் மீது நீங்க கடுமையான குற்றச்சாட்டை சொல்றீங்களே. அரசியல் சாசனம் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனேயே குடியரசு தினத்திற்கு வெளியிடப்பட்ட அரசு விளம்பரத்தில் அரசியல் சாசனத்தின் முகவரியில் இருக்கக்கூடிய சில சொற்களை நீக்கி அவங்க விளம்பரம் வெளியிட்டதை நான் அந்த நேரத்தில் கவனப்படுத்துகிறேன். அப்போது எதிர்க்கட்சிகள் அது பற்றி கேட்டபோது இடையிலே சேர்க்கப்பட்டதையெல்லாம் நான் முகவரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒரிஜினலாக என்ன இருந்துச்சோ அதை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு சொல்லி ஒரு அரசியல் சாசனத்தில் விவாதத்திற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்களை சேர்க்க மாட்டேன் ஏற்க மாட்டேன் என்று சொன்னவர் மோடி. ஆகவே இது யாரோ ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் இல்லை, இது போன்ற பல ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டுகளை உருவாக்கி அந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டுகளுடைய தலைவராகத்தான் மோடி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமான நிறுவனங்கள் வெளிநாட்டு சதி நான் பிரதமராக தொடர்வதை வெளிநாட்டு சக்திகள் விரும்பவில்லை, இங்கேயும் வெளிநாட்டில் இருக்கிற பவர்ஃபுல்லான ஆட்கள் என்ன பதவியிலிருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னார். அது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. இப்ப ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு பாகிஸ்தான் இன்னொன்று. அதை தாண்டி இன்னொரு கருத்தை பேசியிருக்கிறாரு. உங்க வீட்டில் 2 கார் இருந்தா ஒரு காரை காங்கிரஸ் எடுத்துக்கும், பறிச்சு இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருவார், முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட 2 வீடு இருந்தா ஒரு வீடை கொடுத்துருவாங்கன்னு பேசினவர் நேற்றைக்கு உங்கள்கிட்ட 2 எரும மாடு இருந்ததுன்னா ஒரு எரும மாட்டை பறிச்சு எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பரப்புரையை காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ளும்? இல்லை, இது இன்னும் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிடப்பட்ட போது ஒரு ஐரோப்பாவை ஒரு பூதம் பிடித்து கொண்டு ஆட்டுகிறது, அவர்கள் உங்களுடைய வீட்டு பெண்களை கூட
உங்கள் மனைவியை கூட அவர்கள் பொது உடைமை ஆக்கி விடுவார்கள் என்று அன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த பீதியைப் போல அந்த வதந்தியை தான் எனக்கு இது நினைவூட்டுகிறது. உண்மையில் மோடி எவ்வளவு பலவீனமாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார் என்பதனுடைய ஒரு அம்சம். 2 கால் இருந்தால் ஒரு காலை உடைத்துக் கொள்வார்கள் என்று கூட அவர் இன்னும் பேசத் தொடங்குவார். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இது போன்ற பீதி ஊட்டித்தான் மக்களிடம் வாக்கு கேட்கிறார் என்றால் 10 ஆண்டுகளில் ஒரு விஷயத்தை கூட தன்னுடைய ஆட்சியின் சாதனையாக அவரால் சொல்ல முடியும் என்பது ஒன்று. இதுபோன்று மக்களை பீதி ஊட்டி அவரால் எதையும் சாதிக்க முடியாது. அதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற விஷயங்களை தேர்தல் களத்திலே மக்கள் உண்மையில் நிராகரிப்பார்கள் என்றே நான் நினைக்கின்றேன். காங்கிரஸ் கட்சி இதற்கெல்லாம் மெனக்கெட்டு பதில் சொல்வதை விடவும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்வோம் என்று அதிலே உறுதியாக காங்கிரஸ் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்று, சமூக நீதி என்று வருகிற போது நான் சில தகவல்களை சொல்கிறேன். பிரிண்ட் இதழிலே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, SC ST OBCயை சேர்ந்தவர்கள் ஒன்றிய அரசினுடைய துறைகளில் 42,000 காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்று பாராளுமன்றத்திலே தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்விக்கான பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலவே 42% அதாவது ஆசிரிய பணிகளில் மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் OBC ST SCக்கு சேர வேண்டிய பணியிடங்கள் 42% இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்பதும் பாராளுமன்றத்திலே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சமூக நீதி என்பது 50% தாண்டும். அது தமிழ்நாட்டிலே 69% இருக்கிறது. கடந்த காலத்தில் OBCகளுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கு ஏற்ற எண்ணிக்கையில் இந்த இடஒதுக்கீட்டினுடைய வரம்பு திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டபோது அவ்வாறெல்லாம் திருத்தி அமைக்க முடியாது, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 50% தாண்டக்கூடாது என்று இருக்கிறது என்று வாதிட்டவர்கள் அந்த 50% தாண்டி EWS என்கிற ஒரு புதிய வகைமையை உருவாக்கி அந்த அரிய வகை ஏழைகளுக்கு 10% கொடுத்ததை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். OBCகள் என்று வருகிற போது இதை சொல்லக்கூடிய அரசு எப்படி EWSக்கு எந்த விதமான ஒரு வரையறையையும் கணக்கிலே கொள்ளாமல் மீறினார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக உச்சநீதிமன்றம் எப்போதுமே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பல்வேறு தருணங்களிலே பல விஷயங்களை தானாக முன்வந்து பேசிய உச்சநீதிமன்றம் இந்த EWSக்கு 10% கொடுத்தது என்பதை எந்த வகையிலும் கண்டிக்காமல் அதை நியாயப்படுத்தியது என்பதையும் நாம் இந்த நேரத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே சமூக நீதி என்பது வெறும் சமூக வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, மண்டல் கமிஷன் நியாயம் செய்ய மறுத்தது மோடி அரசு அப்படின்றது அவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, பாகிஸ்தானை பற்றி பேசுறது, வெளிநாட்டு சதி அப்படின்னு பேசுறது, உங்கள் சொத்தை பிடுங்கி எரும மாட்டை 2 எடுத்து 1 கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் பயத்தில் பீதியில் பிரதமர் பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். பயமோ பீதியோ அல்ல, பணம் படைத்தவருடைய சொத்திலே பாதி எடுத்து பாமர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து விடுவோம் என்று ராகுல் பேசியதை யாரும் மறுக்கவில்லை, காங்கிரஸ் கூட மறுக்கலை. அப்போது 2 தேர்தல் அறிக்கையில் எங்க இருக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்களே. தேர்தல் அறிக்கையில் பரப்புரையில் சொன்னது தான். பணக்காரங்களா எரும மாடு வச்சிருக்காங்க, பெரும் பணம் வச்சிருக்காங்க. நான் வரேன். அதாவது 2 மகிழுந்துகள் வைத்திருந்தால் 1 எடுத்து செல்வார்கள். அது எங்கே பேசினார்? எங்கே கார்லாம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அங்கே பேசினார். இப்போ அவர் பேசக்கூடிய இடம் இங்கே காந்தி நகரில் மாடு மேய்க்கக்கூடிய இடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்க இடத்துல பேசியிருக்கார். அவங்களுக்கு போய் கார் 1 எடுத்துகிட்டு போகிறான், அவன்கிட்ட காரே கிடையாது, நீ 1 எடுத்துகிட்டு போனால் போட்டுமா. ஸோ அவனுக்கு புரிகிற மாதிரி அந்த மக்களுடைய நாடியை பிடித்து பார்த்தவர் மோடி. அதனால் மோடிக்கு மக்களுடைய அடிப்படை அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ண ஓட்டம் புரியும். இவருக்கு தெரியாது, ஆதித்யா அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மோடிக்கு அது நன்றாக தெரிந்த காரணத்தினாலே அவர்களுடைய சொத்து எருமை மாடு, பசு மாடு, ஆடு, கோழி, இதிலிருந்து பாதி கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை அவர் சொன்னது போல் ஏதோ வெளிநாட்டில் சொன்னது மாதிரி உங்களிடத்துல 2 சக்கர வாகனம் சைக்கிள் இருந்தால் அதில் ஒரு வீல் எடுத்து கொடுத்துருவார் அப்படின்னு கூட இவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னார் மோடின்ட்டு. அப்படியெல்லாம் மோடி சொல்லலை. அந்த அளவுக்கு அவர் பைத்தியக்காரனும் இல்லை. இருக்கிற சொத்தை அவர் யார் இடத்துல எருமைகள் இருக்கிறதோ ஆடுகள் இருக்கிறதோ அவர்களுடைய சொத்து அதிலே தான் கணக்கிடப்படுகிறது. அதிலிருந்து பாதி என்பதாகத்தான் அந்த எருமை மாட்டை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை தவறாக நீங்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. பிறகு அடுத்தபடியாக
மோடி அவர்களை குறித்து நான் இங்கே தலைப்பில் வரவில்லை, இப்பொழுது பேச்சில் வரவில்லை என்று சொன்னாலும் கூட சிறுபான்மையிற்கு விரோதமானவர் என்பதான சில கருத்துக்கள் பின்னணியிலே பேசப்பட்டது. அந்த என்னுடைய உயிர் இருக்கின்ற வரையிலே நான் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற அனுமதிக்க மாட்டேன். எனவே மதத்தின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு என்பது அனுமதிக்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னால் உடனே இஸ்லாமியருக்கும் சிறுபான்மையினருக்கும் விரோதமானவர் என்ற ஒரு கருத்தை இவர்கள் கட்டமைக்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 4 விழுக்காடு இஸ்லாமியர்கள் அரசு பணியிலே இருந்தார்கள் 2014. 70 ஆண்டுகள், அதாவது 65 ஆண்டுகளாக 4 விழுக்காடுகள் இஸ்லாமியர்கள் அரசு பணியிலே இருந்தார்கள். இப்பொழுது அரசு பணியிலே 2023 வரை நீங்கள் கணக்கிட்டால் 36 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். எங்க சார், எந்த டேட்டா சொல்றீங்க? நான் இருக்கிற டேட்டா நீங்கள் பாருங்க. சொல்லுங்க, எந்த டேட்டான்னு சொல்லுங்க. இல்லை, எனக்கு அந்த டேட்டா பேர்லாம் தெரியாதுங்க. நான் அந்த அளவுக்கு சொல்றீங்க. 436ன்றீங்க. ப்ராப்ளமே 10 வருஷமா கவர்மெண்ட் செக்டாரில் பியூஎஸ்யூவில் ரெக்ரூட்மெண்ட்டே நடக்கலை. நீங்கள் 4% அறுது 36ன்னா எந்த துறையில் யாருக்கு வேலை கொடுத்துருக்காங்க? இல்லை, அந்த டேட்டா யூபிஎஸ்சி கொடுத்ததா வேற யாரும் கொடுத்தாங்களா? தரவு சொன்னீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இது வரையிலும் இப்படியான எந்த தகவலையும் எந்த அமைச்சரும் கொடுக்கல. இப்போ நான் கொடுக்கக்கூடியது தரவு உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தரவு சொல்லுங்க. நீங்க ஒரு நம்பரை சொல்றீங்க. பார்லிமெண்ட்ல அந்த டேட்டா இருக்கா? யூபிஎஸ்சி அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்கா? ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பணியாளர் நலத்துறை அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்கா? நான் சொல்வது சரியா தவறா என்பதை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன சார் போற போக்குல அடிச்சு விடுவீங்க, சரி பார்த்துக்கிறது நான் பின்னாடி போகணுமா? நீங்க ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து பேசுறீங்க. மக்களுக்கு 36 என்ன இளைஞர்களுக்கு தெரியுங்க. நான் சொல்லக்கூடியது எங்க இருந்து எடுக்கணும்னு தெரியும். இல்ல எனக்கு தெரியல, சொல்லுங்க. எனக்கு அது எப்படி எடுக்கணும் அந்த தொழில்நுட்பம் கிடையாது. நீங்க பேசுற சொல்லுக்கு நீங்க பொறுப்பு இல்லையா? ஆமாங்க, எனக்கு சொல்லப்பட்ட நம்பத்தகுந்தவர்கள் சொல்லப்பட்ட வாட்ஸ்அப்ல வர்றதோ யாரோ சொன்னாங்கன்னெல்லாம் பேசக்கூடாது. யாரோ சொல்றாங்களோ பேசக்கூடாது. வாட்ஸ்அப் நீங்க ஒரு பொறுப்பான நீண்ட காலம் பொது வாழ்க்கையில இருக்கிறீங்க, அப்சர்வ் பண்றீங்க. இந்த தரவுல இருந்தது ஹிந்து பத்திரிகையில வெளியாச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த தரவு வந்திருக்கு. இன்னார் சொல்லியிருக்காங்க. பத்திரிகையை காட்டிலும் ஆதாரப்பூர்வமான செய்தி இது. 10 ஆண்டுகள டிக்ளைன் ஆனதுன்றது தான் சார் டேட்டா. ஆதாரம் இப்பொழுது என்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் கூட பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். நான் அதை மீண்டும் அனுப்புகிறேன். ரெண்டாவது, இடபிள்யூஎஸ் 50 விழுக்காட்டுக்கு மேல் நான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அது அரசாங்கம், அதாவது நீதிமன்றம் அனுமதிக்காது என்று மோடி சொன்னார். உண்மைதானே? அது எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் இடபிள்யூஎஸ்ஐ சொல்லுகிறார்கள். இடபிள்யூஎஸ் ஏதோ ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இதிலிருந்து எடுத்து கொடுத்துருக்கிறார்களா? அந்த இடஒதுக்கீடு அப்படியே தான் இருக்கிறது. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், பொருளாதாரத்திலே நலிந்த பிரிவினர்களுக்கு எங்கிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுப்பட்டியலிலிருந்து கொடுக்க வேண்டும். பொதுப்பட்டியல் யாரெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க முன்னாடி? பொதுப்பட்டியல் இதுவரை இடஒதுக்கீட்டிலே இல்லாதவர்கள் அத்தனை பேருமே பொதுதான். இடஒதுக்கீடு இருக்கிறவங்களும் பொதுதான் இல்லைங்க. இடஒதுக்கீடு பொதுப்பட்டியல் இருந்தா நான் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க. பொதுப்பட்டியலில் அது இருக்கு அப்படின்னா அது எஸ்சி கம்ப்ளீட் பண்ணலாம், எஸ்டி கம்ப்ளீட் பண்ணலாம், எம்பிசி பண்ணலாம், பிசி பண்ணலாம். அவங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு இருந்து 50%ல இருந்து 10% எடுத்து இடபிள்யூஎஸ் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் கொடுத்துட்டா அதுல கம்ப்ளீட் பண்ற எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசிக்கு பாதிப்பு வராது அந்த 10%ல? இல்லைங்க, அவங்களோட ஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்கிறது. ஜெனரல்ல அவங்களுக்கு இருந்த ஷேர் போயிடுது இல்ல. அப்போ சாதாரணமா நீங்க 50 விழுக்காடு பொதுப்பட்டியலிலே இருந்தவர்கள் இடபிள்யூஎஸ்ல இருந்தவர்கள் 50-60 ஆக்குனாரா இல்லையா அவரு? இல்லைங்க, இடஒதுக்கீட்டில் இடம்பெறாதவர்கள், ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு உரிய கோட்டாவிலிருந்து. அவர்களுக்கு என்ன உரிய கோட்டா? புதுசா உருவாக்கி கொடுக்குறாரு. ஏற்கனவே இருந்ததை பறிச்சு கொடுக்குறாரு சார். ஜெனரல் கோட்டால 50% இருந்தப்ப அதுல எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணலாம். தவறான செய்தி. இருக்கிற 50 விழுக்காட்டுல எல்லோருக்கும் பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது, செல்வாக்குள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இப்பொழுது கூட நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி, இந்த பிசி எம்பிசியில் இருக்கிற ஏழைகளுக்கு ஜெனரல் அந்த பொது ஓப்பன் கோட்டான்னு சொல்றதுல கம்பீட் பண்ற உரிமை இடபிள்யூஎஸ் வருவதற்கு முன்னால் இருந்தது. 50% இருந்தது. இப்போ 40 சுருங்கிடுச்சு. எஸ்சி ஏழைக்கு அது கிடையாது, எஸ்டி ஏழைக்கு கிடையாது, ஓபிசி ஏழைக்கு கிடையாது, எம்பிசி ஏழை கிடையாது, உயர்ஜாதி ஏழைக்கு மட்டும் 10% கொடுத்துருக்காங்க. ஒரு நொடி ஆதவன் குறுக்கிட வரும்போது ஒரே நிமிஷம். ஆதவன் சுருக்கமா? இல்லை, அதாவது இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை,
நம்ம கூடுதலாக பேசுகிறதா இருந்தால் இந்த சமூக நீதி என்கிற ஒரு விஷயம் மட்டுமல்லாமல் சிறுபான்மையரை தொடர்புபடுத்தித்தான் அவர் இந்த வதந்திகளை எல்லாம் பிரதமர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய தாலியை பிடுங்கி தாலியை அறுத்து கூட தாலியில் இருக்கும் தங்கத்தை கூட அவர் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார். இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் வந்தேரிகள், வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்லது ஊடுருவியவர்கள் என்றெல்லாம், சட்டவிரோத குடியேறிகள் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு உங்களுடைய எருமை மாட்டை பிடுங்கி கொடுத்து விடுவார், உங்களுடைய காரை பறித்து விடுவார், அல்லது உங்களுடைய தாலியை பிடுங்கி கொடுத்து விடுவார் என்றெல்லாம் காங்கிரஸ் மீது இந்த குற்றச்சாட்டையெல்லாம் வைப்பது இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையர்களையும் குறிவைத்து அவர்களை தனிமைப்படுத்துவதும், ஒரு பெரும்பான்மை மதவாதத்தை தூண்டிவிட்டு ஒரு இஸ்லாமிய வெறுப்பை, சிறுபான்மை மீதான வெறுப்பை கிளறிவிட்டு பெரும்பான்மையினுடைய வாக்குகளை திரட்டி கொள்ள முடியும் என்கிற ஒரு அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக, ஒரு சர்வதேச மனித உரிமைகளுக்கு விரோதமாக மோடி இந்த பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். ஆகவே இந்த தகவல்கள் என்ன சொல்லுகிறது அல்லது டேட்டா என்ன சொல்லுகிறது என்றால், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களுடைய தாலி எப்போது அறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மோடியின் ஆட்சி காலத்தில் தான். வாழ்க்கை நெருக்கடி தாங்க முடியாமல், செலவினங்களை தாங்க முடியாமல், அன்றாட வயிற்றுப்பாட்டுக்கு தாங்க முடியாமல் தங்களிடம் இருக்கக்கூடிய குண்டுமணி தங்கத்தை கூட மக்கள் அடகு வைத்திருக்கிறார்கள், விற்று தொலைத்திருக்கிறார்கள். மோடியினால் கைவிடப்பட்ட நிலையில், மோடியினால் இருப்பதையெல்லாம் சுரண்டி எடுத்த ஒரு சூழ்நிலையில் ஜிஎஸ்டி போன்ற அல்லது நோட்டு பண மதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கைகளினால், விலைவாசி ஏற்றத்தினால், தங்களுடைய ஒரு நிரந்தரமான வேலையின்மை காரணமாக அல்லது வேலையிலே கிடைக்கக்கூடிய வருமானத்தின் அறிவான காரணமாக இந்த ஆட்சி காலத்துல தங்கத்தை அதிக அடமானம் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. நன்றி திரு நித்யானந்த். நீங்க தொடர்ந்து. தங்களுடைய சேமிப்புகளை என்பது தனிப்பட்ட முறையில் உரையாடலாகவே அப்படி நன்றி நன்றி. குறுக்கீடு என்பது உரையாகவே ஆட்சி கொண்டிருந்தால் எப்படிங்க? மற்றவங்களுடைய நேரத்தை நீங்க பேசுறீங்கிற உணர்வு கூட உங்களுக்கு இல்லை பாருங்க. சப்ஜெக்ட் வந்து அதான் அடிப்படை உள்ள விஷயம். இப்போ தாலியிலிருந்து தாலி என்ன? மஞ்சக்கயிறுக்குள்ள மரியாதை நகைக்கு கிடையாது. ஆனால் பணம் படைத்தவர்கள் அந்த தாலியை தங்கத்திலே போட்டுக்கொள்கிறார், சரடாக போட்டுக்கொள்கிறார்கள். அது சொத்து. சொத்து என்று வருகின்ற பொழுது, தங்கம் என்று வருகின்ற பொழுது பொன்னாலான அந்த சரடு சொத்தாக மதிக்கப்படுகிறது. எனவே அது கூட இவர்கள் கழட்டி கொள்வார்கள் என்பதாகத்தான் இந்த எருமை மாடு உதாரணமும் தாலி உதாரணமும். பறிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. பறிச்சிருவாங்கங்கிறது மக்களுக்கு புரியறதுக்காக சொல்ல பரப்புரை. சரி, மக்களுக்கு அது புரிய வேண்டும் அல்லவா? மோடி வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார், ஜனநாயகமே போய்விடும், தேர்தலே நடக்காது என்று திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பேசுகிறது. நடக்குமா? அது முடியுமா? ஆனால் அது மக்களுக்கு புரிய வைப்பதற்காக, இவர் சர்வாதிகாரத்தன்மையிலே நடந்து கொள்வார் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படுகின்ற சொற்கள். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மோடி இப்படி சொல்லிட்டாருன்னா அது அந்த மாங்கல்யம் உள்ளவர்களுக்கு அது புரியும். பெண்களுடைய வாக்கு அவருக்கு தேவை இருக்கிறது, அதை சொன்னால் அவர்களுக்கு புரியும். எனவே அவரும் ஒரு அரசியல்வாதி தான், வெறும் பிரதமர் மட்டும் இல்லை. அவர் வாஜ்பாய் கிடையாது தோற்று போவதற்கு, அவர் வெற்றி பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி நாயகன். அதனால அவர் இந்த மாதிரியான மக்கள் வளர்ச்சி நாயகன் தேர்தல் நேரத்தில் வளர்ச்சி பத்தியே பேச மாட்டாரு சார், வேற விஷயங்கள் தானே பேசுறாரு. மதம், பாகிஸ்தான், முஸ்லீம், அதாவது செய்யாதவங்க விளம்பரம் பண்ணிக்கலாங்க, செஞ்சவங்க அந்தந்த மக்களுக்கு புரியும். தொடர்ந்து வளர்ச்சி பத்தி பேச தேவையில்லை, இதெல்லாம் பேசினாலே போதும். இதெல்லாம் வளர்ச்சியை இடையில பேசுவாங்க, அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அந்த ஓட்டு அவருக்கு வரும். ஆனால் இப்படி உணர்ச்சியை தூண்டக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சாரங்கள் அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தரத்திலே அதற்கான பதில் அமையும். நன்றி. திரு பீட்டர் அல்போன்ஸ், உணர்ச்சியை தூண்டுறது காங்கிரஸ் கட்சி, எனவே அதுக்கு எதிர் உணர்ச்சியை பிரதமர் தூண்டுறாரு. அடித்தட்டு மக்களுக்கு எதை சொன்னா புரியுமோ அதை சொல்றாரு. முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் இந்த ஆட்சி காலத்தில் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதும் ராகுல் காந்தி சொல்றதும் முற்றிலும் நேர் எதிர்மாறா இருக்கு. இல்லை, அதாவது சகோதரர் நித்யானந்தம் அவர்கள் சொல்வதை கேட்டால் எனக்கு சில நேரங்களில் இந்திய ஜனநாயகத்தினுடைய எதிர்காலத்தை நினைத்தாலே பெரும் கவலை கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதாவது நம்முடைய பிரதமர் வர வர அவருடைய தேர்தல் பரப்புரை அது ஆரம்பித்த நாளிலிருந்து இப்பொழுது எப்படி பரிணாம வளர்ச்சி நடந்திருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் அது ஒரு மாலை நேர காமெடி மாதிரி ஆகிப்போச்சு நம்முடைய பிரதமருடைய தேர்தல் பரப்புரை. ஒவ்வொரு ஊராகவும் சென்று அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்து, சில பெண்களை எதிராக உட்கார்ந்திருக்கின்ற பெண்களை பார்த்து உன் கழுத்தில் இருக்கிற தாலி கொடிகளை எல்லாம் அவர் நண்பர் நம்ம நித்யானந்தம் கூட சொன்னார், அவங்க தாலி சரடெல்லாம் தங்கத்தில் போட்டிருக்காங்கன்னு. ஆனால் பிரதமர் கூட்டத்திற்கு கூட்டி வரப்படுகின்ற பெண்களுடைய கழுத்தை பார்த்தீங்கன்னா
அப்படி தங்கத்தில் தாலிச்சரடு போட்டு வருகிற பெண் எந்த பெண்ணையும் அந்த கூட்டத்தில் நம்ம வந்து பார்க்கல. அது வந்து நீங்க தேடி பிடித்தாலும் அப்படிப்பட்ட பெண்கள் அந்த கூட்டத்திற்கு வருவதில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் முடிச்சிடறேன், நான் முடிச்சிடறேன். நீங்க முடிக்கும் போது நான் முடிச்சிடறேன். அதாவது ஒரு பிரதமர் வந்து 130 கோடி மக்களுடைய ஜனநாயகத்தை நிர்வகிக்கிற ஒரு பிரதமர் ஒரு பெரிய பொது தேர்தலிலே பரப்புகின்ற தேர்தல் பரப்புரையில் யாரும் சொல்லாத விஷயங்களை வந்து பொய்யாகவே 24 மணி நேரமும் பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் அது அந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தரம் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்பதை உணர வேண்டும். இவர் சொன்ன கருத்துக்கள் எங்கேயாவது இன்னைக்கு வந்து கார்கே அவர்கள் பிரதமருக்கு பகிரங்கமாக கடிதம் எழுதியுள்ளார். ஏன் பொய்யவே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், என்னோடு வாதத்திற்கு வாருங்கள், அல்லது எனக்கு வந்து நேரம் கொடுங்க, நான் வந்து அந்த தேர்தல் அறிக்கை எடுத்து வருகிறேன், அதில் நீங்கள் சொன்னவைகள் எங்கே இருக்கிறது என்று காண்பீங்கள் என்று இந்த நாட்டில் இருக்கிற முக்கிய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் பகிரங்கமாக பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் எந்த விதமான பொய்யான தகவலும் சொல்லப்படாத விஷயங்களையும் சொல்லக்கூடாது என்கிற அந்த தேர்தல் நடத்தை விதிகளை கூட இந்த பிரதமர் பின்பற்றுவதில்லை. ஏனென்றால் இவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களை பார்த்து அவர்களுக்கு வந்து அதிகாரத்தை பங்கிட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அது ஒரு வகையில் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வந்து 36 விழுக்காடு அதிகாரத்தில் பங்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டு இஸ்லாமியர்கள் எந்த சுவரில் போய் முட்டி அழுவார்கள். அதாவது இந்த நாட்டில் வந்து யூனியன் கேபினெட்டில் இருக்குது 13 விழுக்காடு மக்கள் தொகை, ஏறக்குறைய 23-24 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கேபினெட் மந்திரி கூட கிடையாது. ஆள்கின்ற அரசு பாஜக அரசில் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் கூட இஸ்லாமிய உறுப்பினர்கள் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளில் இன்றைக்கு வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அங்கீகாரமற்ற புள்ளி விவரத்தை நான் நித்யானந்தம் அவர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 2.3% தான் அவருடைய பிரதிநிதித்துவம். இந்த நாட்டில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களில் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து 3 விழுக்காட்டுக்கு கீழே. இப்படி எந்த துறைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதிகாரம் இருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியில் அத்தனை பேர் ஏறக்குறைய 70 பேர் இருக்கிற இடத்துல ஒருவர் தான் அதில் வந்து இஸ்லாமியர். இதை போன்று உயர்நீதிமன்றங்கள் இருக்கிற நீதிபதிகளில் தலைமை நீதிபதிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமியருடைய எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. சில நீதிபதிகள் நியாயமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்கள் இந்த சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்கள் என்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு வந்து தலைமை நீதிபதிக்கான இடம் கூட வழங்கப்படாததெல்லாம் கடந்த காலத்திலே நாம் பார்த்தவைகள் தான். இந்த நேரத்தில் நம்முடைய பிரதமர் வந்து தேர்தல் பரப்புரையில் அவர் பேசுகின்ற போது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, எதிரே உட்கார்ந்து பார்த்தா 2 மாடு வச்சுருந்தா ஒரு மாடை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, 2 வீடு இருந்தால் ஒரு வீடை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, 2 கார் இருந்தால் ஒரு காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, உங்கள் கழுத்தில் தாலிச்சரடு இருந்தால் அறுத்து கொண்டு போயிடுவாங்க காங்கிரஸ்ன்னு சொல்லுவதை பார்த்தா நம்ம ஊரில் மாலை வேளையில் சில நகர்ப்புறங்களில் வந்து இந்த குரளி யுத்தம் நடக்கும். அதில் ஒரு ஆளை போட்டு கருப்பு துணி போட்டு மூடி போட்டிருப்பான். அந்த ஆள் வந்து சொல்லுவான், யாராவது வந்து அந்த மேஜிக் ஷோ விட்டு பாதியில் போயிட்டாங்கன்னா பாதியில் எழுந்து போகிறவர்கள் ரத்தம் கக்கி சாவார்கள்னு சொல்லுவான். அது வந்து வடிவேல் படத்தில் கூட அப்படி ஒரு காமெடி வரும். அதை போல பேசுகிறார் தேர்தல் மேடையில். நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் அப்படி நடந்துடும், காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் இப்படி நடந்துடும். பிரதமர் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிரதமர் வந்து அவர் என்ன சொல்லணும், அவர் எதற்கு பதில் சொல்லணும் இன்னைக்கு கேட்குறாங்க, நாடு முழுவதும் கேட்குறாங்க. இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் நடந்திருக்கிற சம்பவத்திற்கு வந்து உங்களுடைய பதில் என்ன? இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி வந்து கேட்குறாங்க, மோடி அவர்கள் பேசுகிறார், நான் உங்களுக்காண்டி போட்டு கேட்குறேன். அதாவது ரேவண்ணாவுக்கு போடுகிற ஓட்டு மோடிக்கு போடுகிற ஓட்டுன்னு ஓட்டு கேட்குறாரு. ரேவண்ணாவுக்கு போடுகிற ஓட்டு மோடிக்கு போடுகிற ஓட்டுன்னு கேட்குற பிரதமர் இன்றைக்கு வந்து அமித்ஷா என்ன சொல்லுகிறார், இன்றைக்கு வந்து இதற்கு காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்கிறார், வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்ததுன்னு சொல்கிறார். பாஜகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதுகிறார், மோடிக்கு கடிதம் எழுதுகிறார். இதை போல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது, அப்படி கூட்டணி வைத்து கொண்டாலும் இவருக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது, சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அதற்கு பிறகு கேட்காம பிரஸ் மீட் நடத்துகிறார், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை போன்ற சாட்சிகள் எல்லாம் இருக்கின்றன, இதை போன்ற ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்.
ஆனால் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இதை பற்றி தங்களுக்கு எதுவுமே தெரியாது போல பேசுகிறார்கள். நான் நம்ம ஊரில் என்ன சொல்லுவான், பூனை கண்ணை மூடிக்கொண்டா உலகமே இருண்டு விட்டதுன்ற அர்த்தமா என்ன? நீங்கள் 2 பேரும் சொன்னால் ஜனங்கள் நம்புவாங்களா? இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப விவரமாக இருக்கிறார்கள். அடிக்கடி சமூக ஊடகங்களில் வந்து அவ்வளவும் சாட்சிகளாக வருகின்றன. யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஆதாரங்கள் நித்யானந்தம் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற போதே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய டேட்டாவில் போய் இஸ்லாமியர்கள் எவ்வளவு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் வந்து அப்படி எடுத்தெறிந்தேன்னு பேசிவிடக்கூடாது. நீங்கள் வந்து சொல்லணும். இன்றைக்கி வந்து என்ன, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? அந்த மல்யுத்த வீராங்கனைகள் குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அந்த பிரிஜ் பூஷன் அவருடைய அவர் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாருன்னு சொல்லி அவருக்கு வந்து இன்னும் வழக்கு நடக்குது. போஸ்கோ சட்டத்தில் வழக்கு நடக்குது. அவருக்கு சீட்டு கொடுக்காம ஒரு பையனை கொடுத்துருக்குறீங்க. இது வாரிசு இல்லாமல் என்ன வாரிசு இது? அப்போ வந்து நீங்கள் செய்தால் ஒரு நீதி, அதே வந்து நீங்கள் அடுத்தவர்களுக்கு பேசும்போது மற்றொரு நீதியா? ஆகவே ஊழலை பற்றி பேசுவதற்கோ, வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கோ, அறம் சார்ந்த அரசியலை பற்றி பேசுவதற்கோ, பெண் உரிமைகளை பற்றி பேசுவதற்கோ, மக்களாட்சி தத்துவத்தினுடைய நீதி நியாயங்களை பேசுவதற்கோ, அரசியல் சாசன சட்டத்தை பேசுவதற்கோ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் எந்தவித தகுதியும் கிடையாது. இதை வந்து நான் நண்பர் நித்யானந்திட்ட கேட்கிறேன். இந்த அரசியல் சாசன சட்டத்தை ஆர்எஸ்எஸ், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இந்த அரசியல் சாசன சட்டத்தை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டதா? அரசியல் சாசன சட்டத்தை வந்து 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அமலுக்கு வந்த அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர்கள் தானே ஆர்எஸ்எஸ். இந்திய தேசிய கொடியை தங்களுடைய அலுவலகத்தில் ஏற்றினார்களா? அவர் என்ன சொன்னார்கள்? ஜனநாயகம், சமய சார்பின்மை, சமூக நீதி இவைகளெல்லாம் நமக்கு அந்நியமானவைகள்னு சொன்னாங்க. தே ஆர் ஏலியன் டு அவர் கண்ட்ரின்னு சொன்னாங்க. ஆகவே தான் இன்று வந்து வேற வழி இல்லை. ஏனென்றால் இந்த தத்துவங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தத்துவங்களை மறுத்தால் மக்கள் மத்தியிலே போக முடியாது என்பதற்காக சமூக நீதி என்கிற வேடம் போடுகிறார்கள். இவர்களுக்கும் சமூக நீதிக்கும் நீண்ட தூரம் என்பதை அடுத்த கட்டத்தில் நான் ஆதாரங்களோடு சொல்கிறேன். நண்பர் நித்யானந்த சொல்லட்டும். அல்போன்ஸ் அவர்கள் அனுபவமிக்க அரசியல்வாதி. பாராளுமன்றத்தில் அதிக சமூக நீதி என்று குறிப்பிடுகின்ற எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பது மோடி ஆட்சியில் தான், மோடியினுடைய கட்சியில் தான். அதுபோல் பாராளுமன்றத்தில் அதிக அமைச்சர்கள் இருப்பதும் எஸ்சி எஸ்டிக்கு இதுவரை இல்லாத அளவில் பங்களிப்பு இருக்கிறது. அதுபோல் எம்எல்ஏக்கள் சட்டமன்றங்களில் பார்க்கின்ற பொழுது நாடு முழுவதுமே பொதுவா வந்து பாஜகவுக்கு தான் அதிகமான ரிசர்வ் சீட்ல இவர்கள் சொல்வதெல்லாம் பிஜேபியில் இருக்காங்களோ, காங்கிரஸ்ல இருக்காங்களோ, கம்யூனிஸ்ட்ல இருக்காங்களோ, ரிசர்வ் சீட்னு ஒண்ணு இல்லைன்னா எஸ்சி எஸ்டி எத்தனை சதவீதம் இருப்பாங்க? இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையானால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் வாக்களித்தார்கள் என்பதைத்தான் நான் என்னுடைய கேள்வி. அடுத்த சுற்றுல விரிவா பேசலாம். திரு சமஸ், தேர்தல் பரப்புரை தொடங்குற நேரத்தில் பேசணும் ஒரு முறை, இப்போ இடையில நிற்கிது, பரப்புரை தொடங்குன இடத்துல இருக்கா? இப்போ போயிட்டு இருக்கிற டிஸ்கோர்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோடி வெர்சஸ் மோடி அப்படி தான் வந்து இந்த பரப்புரை தொடங்கினது. அதாவது மோடி வேண்டும் என்று அவர் போய் எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தார். ஏன் மோடி வந்தால் திரும்பி என்ன ஆகுங்கிறத எதிர்க்கட்சிகள் பேசினாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கேற்ற வடிவமைக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் மோடி வெர்சஸ் ராகுல்னு இப்போ மாற்றிட்டு இருக்கிறார். அந்த உத்தியை நோக்கி தள்ளுவதற்கு அவருக்கு வந்து போதிய ஆற்றல், அதாவது தன்னுடைய சாதனைகளை முதல்கட்ட பிரச்சாரம் முழுக்க தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை பேசினார். ஆனால் அது வந்து எடுபடலை, அது வந்து மக்கள்கிட்ட வந்து வரவேற்பை பெறலங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பதற்றம் சூழ்ந்தது. ஏனென்றால் வந்து தேர்தல் களம் முழுக்கவுமே லோக்கலைஸ்டாக இருக்குது, உள்ளூர் தன்மையோட இருக்கு. உள்ளூர் தன்மைனா உள்ளூர் வேட்பாளர்கள் அங்கே வந்து தாக்கம் செலுத்துறாங்க. ஒரு தேசிய பிரச்சனையின் அடிப்படையில் இந்த தேர்தல் இல்லை 2014 2019 இரண்டிலையும் அவர்கள் வந்து தேசிய அளவிலான ஒரு கதையாடலை பாஜகவால் அமைக்க முடிந்தது. இந்த முறை அது சாத்தியமாகலை. அப்படி சொல்லும்போது உள்ளூர் பிரச்சனைகள் அங்கங்கே விஸ்வரூபம் எடுக்கும்போது, குறிப்பாக ராஜபுத்திர பிரச்சனை வந்து குஜராத்தில் உருவான போது அங்கே வெறும் ஒரு 5-6% தான் அப்படிங்கிறதுனால அதை பெருசாக அவங்க அழட்டிக்கலை. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலோ மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக, அதே போல் ராஜஸ்தானிலோ இங்கெல்லாம் வந்து உருவெடுத்தப்ப அங்கே வந்து அவர்களுடைய தொகுதிகள் இழக்கிறதை அது தீர்மானிக்குங்கிறதுனால அதை தாண்டி வெளியே வருவதற்கு ஒரு இந்துத்துவ அலையை அவர்கள் உருவாக்க வேண்டியிருக்கு. அதற்கு முஸ்லிம்களை பொது விரோதியாக கட்டமைப்பதற்கான எந்த எல்லைக்கும் செல்வதற்கு, அதாவது அவர் குஜராத்தில் இருந்து பேசியதை காட்டிலுமெல்லாம் இப்போது இன்னும் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். இது ஒரு பிரதமராக அவர் பேசுவதுங்கிறது இதுவரை இந்திய வரலாறில் இல்லாத வீழ்ச்சி.
அது எல்லாருக்குமே மிகப்பெரிய துயரம். இங்கே ஒரு பத்திரிகையாளராக வந்து எனக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் மறுப்பு சொல்லிவிட்டு நான் என்னோடய தலைப்புக்கு வந்துடுறேன். நண்பர் நித்யானந்தம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் 36% அளவுக்கு முஸ்லீம்கள் வந்து எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. உண்மையான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நாட்டினுடைய மக்கள் தொகையில் 14லேருந்து 15% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. நாடாளுமன்றத்தில் 14% ரெப்ரசன்டேஷன் தான். 543 எம்பியில் 76 பேர் இருக்கணும். இந்த 2019 நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வெறும் 27. பாஜக ஆட்சியில் வந்த 2014 22. இந்த 2 தேர்தலையும் குறைஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பாஜக இப்படி மாற்றி இஸ்லாமிய விரோதத்தை பொது சமூகத்தில் விதைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா கட்சிகளுமே பயப்படுறாங்க. அவர்கள் அண்டர் ரெப்ரசன்டேட். நான் வந்து இந்து மதத்தை சார்ந்தவன், எனக்கு ஒரு பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவனா அவ்வளோ குற்ற உணர்வு இருக்குது. என்னால் வந்து என்னுடைய நண்பர்களெல்லாம் பார்க்கவே முடியல, கூச்சமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அண்டர் ரெப்ரசன்டேட். நீங்கள் வந்து நான் வந்து இதை வந்து அவர் மாரி ஆதாரம் இல்லாமல் பேசலை. நீங்கள் போய் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் எடுங்க. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டில் என்ன இருக்குங்கிறத பாருங்கள். இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் பாருங்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5% பேர், அல்லது ஐபிஎஸ் அதிகாரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.14. நான் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு வந்து வெறும் 14% இல்லை, அதில் 1/3 76க்கு 27 பேர் தான் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படி அண்டர் ரெப்ரசன்டேட்டட் கம்யூனிட்டியை போய் மீண்டும் 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 அவங்க மேலே அழுத்தத்தை போடுறதோட விளைவு என்னென்னா, பாஜக சீட் கொடுக்காததை எல்லாரும் பேசுகிறாங்க, காங்கிரஸ் கூட கொடுக்கறதில்ல. மகாராஷ்டிரா வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து நாட்டிலேயே அதிகமான நம்பர்ஸை கொண்ட மாநிலம். 48 எம்பிஸ் அங்கேருந்து வராங்க. இன்றைக்கி காங்கிரஸோட மிக முக்கியமான சிறுபான்மை தலைவர் அங்கேருந்து வெளியேறாரு. என்ன காரணம் சொல்லி, காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட முஸ்லீம்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி வெளில போகிறார். இது எவ்வளோ பெரிய துர்பாக்கியம். நீங்கள் வந்து நம்முடைய சமூகத்தில் 14 பேர் இருக்கக்கூடிய 114 பேர் இருக்கிறத ஒரு சமூகத்தை இப்படி வந்து வஞ்சிக்கிறதும் பின்ன தள்ளுறதும் அது ஒரு பாவம் இல்லையா? நான் வந்து என்ன கேட்குறேன்னா, நான் ஆன்மீகவாதி, நீங்கள் பிரதமர், நீங்கள் அந்த ஆளுங்கட்சி பேசக்கூடியதெல்லாம் ஆன்மீகத்தை தானே பேசுது. இது எந்த பாவக்கணக்கில் போய் சேரப்போகுது? ஆக இந்த மாதிரியான பொய்யை வந்து நாம் வந்து பேசுகிறதுங்கிறத முதலில் கண்டிக்கணும். அதை கண்டிச்சுட்டு அடுத்தது நான் தலைப்புக்குள்ளார வரேன். நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஒவ்வொரு மாலையும் வந்து பிரதமர் பேசுகிறது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு. நான் நகைப்புக்குரியதாக பார்க்கல, எனக்கு பெரிய அதிர்ச்சியோடு பார்க்குறேன். ஏனென்றால் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி போகும்போது பல மாநிலங்களுடைய சூழலை பார்க்கும்போது அவர் பேசக்கூடிய விஷயமும் வந்து திட்டமிட்ட விஷயமும். இப்போ இந்த விஷயம் எடுத்துக்குவோம், நீங்கள் குறிப்பிட்ட எருமை மாடு விவகாரம் எடுத்துக்குவோம். நேற்று போய் அவர் பேசுகிறார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட 2 எருமை மாடு இருந்துச்சுன்னா அதில் ஒரு எருமை மாடை பிடிச்சி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவோன்னு அவர் பேசுகிறது எந்த இடத்துல பேசுகிறார்? குஜராத்தில் பனஸ்கந்தா மாவட்டத்தில் தீசா நகரத்தில் பேசுகிறார். ஏன் பனஸ்கந்தாவில் போய் அவர் அதை பேசுகிறாரு? நான் அங்கே போய் கணக்குகள் என்னவா இருக்குங்கிறத பார்க்குறேன். அங்கே போய் பார்க்கும்போது வழக்கமாக பசுவை பற்றி பேசக்கூடியவர்கள் ஏன் அங்கே எருமை மாடை போய் உதாரணமாக தூக்குறாருன்னு கேட்டால், அந்த மாவட்டத்தில் 6.5 லட்சம் பசுமாடு இருக்குன்னா 9.5 லட்சம் எருமை மாடு இருக்குது. நாட்டிலேயே இன்னைக்கு பனஸ்கந்தா தான் அதிகமாக பால் உற்பத்தி செய்யக்கூடிய கேந்திரம். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு மிக முக்கியமான விஷயமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அவங்கள்ட்ட போய் ஒன்றை இருக்கிற மாட்டில் 2 ஒரு மாடு பெய்யும்னு சொன்னால் அது எவ்வளோ பதற்றத்துக்கு உள்ளாக்கும். ஒவ்வொரு நாளும் இப்படி பொய்யையோ அல்லது வெவ்வேறு விஷயங்களையோ விதைத்து கொண்டே போகும்போது மற்றவர்கள் அதை துரத்திட்டு போய் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதே மற்ற கட்சிகளுக்கு ஒரு வேலையாக இருக்க முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னவென்றால் இந்த பிரச்சாரத்தில் அவர் வெல்கிறார் என்பதுதான் உண்மை. என்ன விஷயம் இன்னைக்கு போய் பாருங்க. இன்னைக்கு நாட்டினுடைய வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக ராகுல் காந்தி ஒரு விஷயம் பேசுகிறார். என்ன, பொதுத்துறை நிறுவனங்கள் 6 லட்சம் வேலைகள் காலியாக இருக்குன்னு சொல்கிறார். இங்கே எங்கே சமூக நீதி இருக்குன்னு சொல்லி கேட்குறார். 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கணும்னு சொல்கிறார். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் 10 ஆண்டுகளில் இதே பிரதமர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மூலதன முதலீட்டு செலவினம்ங்கிறது 10 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பெரிய ஒர்க் இங்கே நடந்திருக்கு. ஆனால் அதற்கேற்ற அளவுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் உருவாகலை. நீங்கள் மெட்ரோ ஒர்க் நடக்கிறதா இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய கட்டுமானங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிச்சயமற்ற வேலை வாய்ப்பு. இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு போகும்போது சம்பளம், நாளைக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்கிற ஒப்பந்த அடிப்படையிலான வேலைகள் தான் வழங்கப்படுது. அப்போ இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையினர் நாளைய பற்றிய நிச்சயமின்மையில் இருக்காங்க, என்ன செய்கிறதுனே தெரியாமல். ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு பாஜகவுக்கோ பிரதமர் மோடிக்கோ இடமே இல்லை. அதற்கு அவர் தயாராகவே இல்லை. அப்போ என்னன்னா, இந்த மாதிரியான பொய்களை பற்றி பேசும்போது காங்கிரஸும் ஏனைய எதிர்க்கட்சி தலைவர்களும் அவரை துரத்திட்டு போக வேண்டியிருக்கு. பிரியங்கா பேசுகிறாங்க அல்லது வந்து அசோக் கெலாட் பேசுகிறாரு. ஒவ்வொருத்தரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இவருக்கு பதில் சொல்லியே மாஞ்சி போகிறாங்க. உண்மையில் நீங்கள் ஒரு ஆய்வு எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி வந்து பெரும்பான்மை இடத்தை வைக்கணும் எல்லா ஆய்வுகளும் சொல்லுது.
காங்கிரஸுக்கு வாக்களித்த ஒரு 1000 பேர்கிட்ட போய் காங்கிரஸோட வாக்குறுதியில் இந்த 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுப்பேன்னு சொன்னாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்னு போய் கேட்டு பாருங்க. அல்லது விவசாயிகளுக்கு அவங்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்க 6000 உதவித்தொகை போய் சேர்ந்துருக்கா? கிடையவே கிடையாது. நாடு முழுக்க இதுதான் நிலைமை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நாம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, டிவி அரங்கில் உட்காந்துட்டு இது ஏதோ அவர் ஜிமிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காருன்னு இல்லை. அவர் பிரச்சாரத்தினுடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார். உண்மையில் ஒரு குடிநபராகவும் ஒரு பத்திரிகையாளனாகவும் மிகுந்த மனவேதனையோடு இவ்வளவு நாட்டினுடைய சூழல் மோசமாக போயிட்டேன்னு பார்க்குறேன். அதுவும் ஒரு காந்தியன் நேரு வகையில் வந்த அந்த மதிப்பீடுகளில் வந்தவங்கிற வகையில் இந்த நாட்டினுடைய சமகால சூழல் நினச்சி ரொம்ப வேதனை இருக்குது. நான் ஏற்கனவே என்னுடைய இதில் பேசும்போது சொன்னேன், எந்த இடத்துல எது சொத்தாக மதிக்கப்படுகிறதோ அதிலிருந்து பாதி என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு புரிந்த மொழிகளே பேச வேண்டும். இல்ல என்ன புரிந்த மொழி இருக்கு? ரெண்டு மாட்டுல ஒரு மாட்டை கொண்டு போய் காங்கிரஸ் கட்டிட போதா? அப்புறம் இன்றைக்கு மறுவரையறை என்ன விஷயம்னா, காங்கிரஸுக்கு மறுவரையறை என்று காங்கிரஸ் வார்த்தை என்பது அது செயலாக்கப்பட்டால் அந்த சமூக நீதி கொள்கை கொண்டு வரப்பட்டால் இந்தியாவினுடைய வரலாறு அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி போகும். இன்னைக்கு 15% வைக்கக்கூடிய முற்பட்ட சாதிகள் 30% அளவுக்கு நாடாளுமன்ற ஆக்கிரமிச்சு உட்கார்ந்திருக்காங்க. அதை பற்றி பேசுவதுதான் உண்மையான அரசியலாக இருக்க முடியும். இல்ல சார், பொய்யா பேசுறீங்க, பொய்யை பேசுகிறீர்கள், அதனால பதட்டப்படுறேன். கொஞ்சம் அமைதியா நான் பதட்டப்படக்கூடிய ஆள் இல்ல சார். அமைதியா கேளுங்க ஐயா, அமைதியா கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, எருமை மாடுகளையும் பசுமாடுகளையும் வைத்து பிழைப்படுத்தக்கூடியவர்கள் மத்தியில் நீங்கள் மகிழ்ந்து வைத்திருக்கிறீங்க, உங்களோட ஒரு மகிழ்ந்து போய்விடும் என்று அவர்களுக்கு புரியாது. ஏன் சார் பொய்ய சொல்றதே பொய்யா, அதையும் பயமுறுத்துற மாதிரி சொல்றீங்கன்னு சொல்றேன். அதை மேலும் நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 எருமை மாட்டுல ஒண்ணு அடிச்சிட்டு போயிடுமா? நீங்க தேர்தலில் உங்களோட சொத்து விவரம் கொடுக்கின்ற போது உங்களுக்கு எத்தனை மாடுகள் இருக்கு, எத்தனை ஆடு, எல்லாத்தையும் தான் கொடுத்தாகணும். அரசாங்கம் இதுல வங்கியில கொடுக்கும்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில அப்படி சொல்லிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில வந்தா 2 மாட்டுல ஒரு மாட்டை ஓட்டிட்டு போய்டும்னு சொல்லிருக்கா. அவைகள் எல்லாம் சொத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சொத்திலே பாதி என்று சொன்னால் புரியும். எந்த இடத்துல காங்கிரஸ் அறிக்கையில சொத்துல பாதியை புடிச்சு கொடுத்திருக்கீங்க? எருமை மாடு குத்துறேன்னு எங்க சார் சொல்லிருக்கீங்க? உங்களுக்கு புரியுற மொழியில இல்ல இல்ல, எந்த இடத்தில் காங்கிரஸ் அறிக்கையில அப்படி சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் எரியுது? புரியுற மொழியில எனக்கு எரியல சார், உங்களுக்கு எரியுது. நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் அறிக்கையில் இல்லாததை நீங்கள் பேசுகிறீங்க. காங்கிரஸ் அப்படி சொல்லவே இல்லன்னு சொல்லுங்க. புரட்சி கவிதாசன், திரு புரட்சி கவிதாசன், இந்த தேர்தலில் நேஷனல் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இல்லை, லோக்கல் இஷ்யூஸை வச்சு இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக நடக்கிறது. ஆனால் பிரதமர் ஒரு பொது சமூகத்தில் முஸ்லீம்களை, சிறுபான்மையினரை ஒரு வில்லன்களாக காட்டி ஒரு ஹிந்து வாக்கு வங்கிக்கு வெறுப்பு பரப்புரையை செய்து கொண்டே இருக்கிறார். இதற்கு முன்னால் எந்த பிரதமரும் செய்யாத மிகப்பெரிய அரசியல் வீழ்ச்சி இது அப்படின்னு சமஸ் கவலைப்படுறாரு. உங்கள் கோணம்? வணக்கங்க. அதாவது போர்க்களத்தில் நான் என்ன ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பதை எனது எதிரியே தீர்மானிக்கிறான் என்று ஒரு புகழ்பெற்ற சொல்லாடல் இருக்கிறது. மாசேத்துங் சொன்னது தான் அது. அதனால் போர்க்களத்தில் இந்தியாவுக்கான 18வது மக்களவை பொதுத் தேர்தலுக்கான ஜனநாயக போர்க்களத்தில் ஜனநாயக மாண்புகளை, மரபுகளை, இந்திய பாரம்பரிய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒப்பாறு மிக்காரும் இல்லாத உலகத் தலைவர்களில் ஒருவரான மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த போர்க்கருவியை எடுக்க வேண்டும் என்பதை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சிகளே தீர்மானித்திருக்கிறார்கள். அவர் நேஷனல் இஷ்யூவை எடுத்திருந்தா இவங்க அதாவது INDA கூட்டணி தேசிய அளவிலான பிரச்சனை எடுத்திருந்தால் ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையை பிரதமர் தொட்டிருப்பார் எதிர்வினையாக. அவர்கள் ஜாதி ரீதியான பிரச்சனை எடுத்திருந்தால் அதற்கு எதிர்வினையாக ஜாதி ரீதியான பிரச்சனை எடுத்திருப்பார். மத ரீதியாக பிரச்சனை எடுத்திருந்தால் மத ரீதியாக எதிர்வினையாற்றிருப்பார். லோக்கல் இஷ்யூவை எடுத்தால் அவரும் லோக்கலாக தான் இறங்குவார். இது தவிர்க்க முடியாது. இது போரில் இதுதான் தர்மம். நீங்கள் சொல்லால் அடித்தீர்கள் என்றால் நான் கல்லால் அடிக்கலாம், நீங்கள் கல்லால் அடித்தீர்கள் என்றால் நான் அருவாவை தூக்குவேன், நீங்கள் அருவாவை எடுத்தீங்கன்னா நான் துப்பாக்கி எடுப்பேன், நீங்க துப்பாக்கி எடுத்தீங்கன்னா நான் பீரங்கி எடுப்பேன். இதுதான் யதார்த்தம். அதனால பரப்புரையா போர்க்களமா சார்? எத்தகைய மக்களை இணைக்கிறது. நீங்களும் நானும் தேர்தலுக்கு அப்புறம் ஒன்னு ஆசை இருப்போம். 5 வருஷத்துக்கு தேர்தல் வரும் போவோம்.
நாம ரெண்டு பேரும் எங்கேயும் போயிட போறோம், இங்க தான் வாழ போறோம். இல்ல நீங்க அந்த காலத்துல கல் எடுத்துட்டு தலையிடாதீங்க. ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்காரங்க பாருங்க. சண்டை போட்டது மாதிரி சொல்றீங்க சார். ஏறத்தாழ 40 நிமிடம் ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய இல்லைங்க, திருவிழா இது, 40 உலகமே நிமிடமா? பார்க்கிற ஒரு இல்ல, தேர்தல். இதுல எது பேசு பொருளாகிறது, யார் எதை பேசுறாங்க? 40 நிமிடமா இருங்க. எதிரிகள் சார், வந்து பல சார், விவாதங்களை முன் நான் வச்சிருக்காங்க, சொல்றதை பல கேளுங்க சார். குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. உங்களை எருமமாட்டு கதையை சொன்னா தேர்தல் எருமமாடுன்னு பத்திர நீங்க ஊழலை நினைச்சுக்க முடியுமா? பத்தி எதிர்க்கட்சிகள் பசுமாட்டு சொன்னாங்க. கதையை சொன்னா இன்னைக்கு பசுமாட்டு வெளியாகிருக்குது நினைச்சுக்க முடியுமா? 60,000 நான் கோடிக்கு துப்பாக்கி அருவா என்று பாரதிய சொல்வது ஜனதா புரிவதற்காக கட்சி சொல்லுகிறேன். அலுவலகங்களை கட்டுவதிலே பெரும் தொகை செலவிட்டு சார். சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய நீங்க பாருங்க, ஆயுதம் என்பது, இடைமறிக்காதீங்க. ஏன் அவர்கள் தடுத்து ஏன் முன்வைத்த எடுக்கிறீங்க? குற்றச்சாட்டு என்பது சார், பாரதிய ஜனதா கட்சி நீங்க ஒரு பெரும் பேசும்போது ஊழல் தலையிடல. கட்சி. உலகமே சார், காணாத நெறியாளர் ஊழல் என்ன கட்சி. பண்ணிட்டு தேர்தல் இருக்கீங்க? பத்திரத்தில் செய்த ஊழல். நெறியாளர் என்ன சார் பண்றீங்க? அவங்க நிமிஷம், பேசும்போது நான் பேசுனேனா? அவங்க சார், பேசும்போது நாங்க இடைமறிச்சானா? கேட்கறது, ஒரு நாங்க குறைந்தபட்ச கேட்கறது நாகரிகம். அதான் ஒரு நிமிஷம். அவர் பேசும்போது எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் தேர்தல் களத்தில் வைத்த குற்றச்சாட்டு பேசும்போது இடைமறிக்காதீங்க தேர்தல் சார். பத்திரத்தில் சார், 8,000 நீங்க- கோடி இல்ல, ரூபாய் அதான் ஒரு நிமிஷம். ஆரம்பித்து அதான் 11,000 கோடி பாருங்க. ரூபாய் நீங்கள் நீங்க அதான் தயவு ஒரு செய்து நிமிஷம். சார், ஒரு வாயை நிமிஷம், மூடுங்க ஒரு நிமிஷம். சார். அது உங்க அப்பதான் அடுத்த பேச சுற்றுல முடியும். நீங்க பேசுங்க. புரட்சி கவிதாசன் பேசி எனக்கான முடிக்கட்டும். நேரத்தை புரட்சி நீங்க கவிதாசன். திருடுறீங்க. திரு புரட்சி கவிதாசன். எனக்கான நேரத்தையாக நீங்க எடுக்கிறீங்க. சார், நம்ம ஏற்கனவே நம்ம நண்பர்கள் ஒருத்தர் பேசினாரு. தாமரையும் ரூமரையும் விட்டா இந்த கட்சிக்கு நாதியே இல்லைன்னு. கொஞ்சம் திருத்திக்கிங்க. அதாவது தாமரையும் ராமரையும் விட்டா இந்த கட்சிக்கு நாதி இல்லைன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். ஏன்னா ஒரு பக்கம் ராமராஜ்யம், இன்னொரு பக்கம் தாமரை ஆட்சியம், அப்படி ஆட்சியம் அப்படிதான் நாங்க வச்சிருக்கிறோம். அதனால இந்த தாமரையும் ரூமரையும் அப்படின்னு ராமர் ரூமர்னாரு, நீங்க வந்து தாமரை ராமர்ன்றீங்க. அடுத்த பாயிண்ட் சார். அதனாலதான் தாமரையும் ராமரையும் நம்பி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு உலகத்துல, அதாவது என்னன்னா, அந்த பூனை கண்ண முடிச்சுன்னா உலகம் இருண்டு போயிரும்னு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. அதே மாதிரி பாரத பிரதமர் பேசுகிற பேச்செல்லாம் மாலை நேர காமெடி அப்படின்னாங்க. இது லோக்கலா ஒரு மாண்புக்குரிய பிரதமர், உலக அரங்கிலே உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிற பிரதமர், இந்தியாவை 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்தி காட்டிய பிரதமர், இந்தியாவை ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிற கேந்திரமாக உருவாக்கிய பிரதமர், இதுவரைக்கும் இந்திய சுகாதார வரலாற்றில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறே இல்லை. இந்த கொரோனா தொற்று நோய் இந்தியாவுக்கோ உலகத்திற்கோ வருவதற்கு முன்னாடி இந்தியாவில் பிபி கிட்னா என்னன்னு தெரியாது. அதாவது பிபி கிட்னா ஒரு முழு கவச உடை அப்படின்னு ஒன்று கூட இல்லை. ஏன் மாஸ்க் கூட ஒன்று கூட இல்லை. ஆனால் இந்தியா இன்னைக்கு உலகத்திற்கே மாஸ்கை ஏற்றுமதி செய்கிறது, பிபி கிட்டை ஏற்றுமதி செய்கிறது, தடுப்பூசிகளை மிக குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்கிறது. இப்படி உலகத்தின் மருந்தகமாக, இது நாம சொல்லல, பிரான்ஸ் பிரதமர் சொல்றாரு, ஆஸ்திரேலியா பிரதமர் சொல்றாரு, அமெரிக்க பிரதமர் சொல்றாரு, இஸ்ரேல் வந்து எங்களுக்கு ஊசியை கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு சலுகையை நிப்பாட்டுவேன்னு மிரட்டி ஊசி கேட்கிறாங்க. ஆக இப்படி உலகத்தின் மருந்தகமாக உயர்ந்திருக்கிற பாரத திருநாட்டை பார்த்து இவங்க இங்க இருக்கிறதுக்கே வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன் அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறது நல்லாவா இருக்கு? ஒரு மாண்புமிக்க பாரத குடிமகனுடைய பேச்சாவா இருக்குது? அதனால மாலை நேர காமெடிங்கிறீங்க. நான் வேணா மாற்றி சொல்கிறேன், நீங்கள் அடிக்கிறது காலை நேர காமெடி, ஆனால் பீட்டர் அல்போன்ஸ் அடிக்கிறது காலை நேர காமெடி. அந்த காமெடி ரசிக்கிற மாதிரி இல்லை. மாலை நேர காமெடி நல்லா இருக்குது, காலை நேர காமெடி ரசிக்கிற மாதிரி இல்லை. அதனால் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் வைத்து மறைப்பதைப் போல எதிர்க்கட்சிகள் மனசாட்சி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய வளர்ச்சியை, முன்னேற்றமடைந்த இந்தியாவை காண சகிக்காமல் இப்படியெல்லாம் போய் ஜாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் ஒளிய பார்க்குறீங்க. நான் கேட்குறேன், தாலின்னு பேசுகிறீங்களே, நாங்கள் காங்கிரஸ் கட்சி தாலி இருக்கிற கட்சி இல்லைன்னீங்களே. 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள், உலகத்திலேயே 90,000 விதவைகள் இருக்கிற ஒரே நாடு ஈழ தேசம்தான். அவங்க தாலியை அறுத்தது யாரு? அமர ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது டெல்லி வீதிகளிலே சீக்கிய தாய்மார்களுடைய தாலியை அறுத்தது யாரு சொல்லுங்க. அது மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்பட்ட போது சீக்கிய தாய்மாருடைய தாலியை அறுத்தது யாரு சொல்லுங்க. அதனால் நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு கரைக்குமே, இந்தியாவுக்கு ஒரு 2வது சுதந்திரம் வேண்டும் என்று போராடிய காலம் நெருக்கடி காலம், நெருக்கடி நிலை பிரகடனம். அந்த நெருக்கடி நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் கட்சி. 98 முறை இந்தியாவுடைய 356 சட்டப்பிரிவு இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்துடைய மாநில சட்டப்பேரவையை முடக்குகிற, கலைக்குகிற அந்த பிரிவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 52 முறை காங்கிரஸ் அரசால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
இதெல்லாம் யாருடைய கடைசியா மோடி அரசு 3 முறை பயன்படுத்திச்சு. அருணாச்சல பிரதேச கேஸ்ல வந்து 356 பயன்படுத்த முடியாதுன்னு அந்த கவர்மெண்ட்டே அந்த 356 ரிவோக் பண்ணிட்டு மீண்டும் அந்த கவர்மெண்ட்டை ரீஇன்ஸ்டேட் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், உச்சநீதிமன்றத்துடைய தலையீடு பிறகு அந்த 356 ஓய்ந்திருக்கு. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ராகுல் காந்தி பிரதமராகணும்னு பாகிஸ்தான் தலைவர்கள் விரும்புகிறார்கள். உங்கள்கிட்ட 2 எரும மாடு இருந்தா ஒன்றை காங்கிரஸ் பயிற்சி கொள்ளும் என்று பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி அவர்கள் பேசி வருவது தொடர்பாக ஒரு கேள்வியை நேர்கள் மேடி வைத்திருக்கிறோம். வாக்காளர்களை கவர்வதற்காக இப்படி பேசுகிறாரா? அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அர்த்தமற்ற ஒன்றா? மோடி கேரண்டி எடுபடாதால இப்படி பேசுகிறாரா? இல்லது தேர்தல் நேரத்தில் பேசுகிற வழக்கமான பேச்சு என்று பார்ப்பதான்ற கேள்வியை நேர்கள் மேடை வைத்திருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தான் தலைவர்கள் விரும்புகிறார்கள். உங்களிடம் 2 எருமை மாடுகள் இருந்தால் ஒன்றை காங்கிரஸ் பறித்துக் கொள்ளும் என்றெல்லாம் பிரதமர் மோடி பேசி வருவது தொடர்பாக ஒரு கேள்வியை நேர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். அது வாக்காளர்களை கவர்வதற்கான பேச்சு என்று 6% பேரும், அந்த குற்றச்சாட்டு அர்த்தமற்றது என்று 24% பேரும், மோடி கேரண்டி எடுபடாததால் இப்படி பேசுகிறார் என்று 61% பேரும், இது தேர்தல் அரசியல் பேச்சு என்று 9% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று. சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. திரு ஆதவன், சுருக்கமாக. ஒன்று, அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு 3/2 பங்கு இடங்கள் தேவை, பாஜகவுக்கு அதை வழங்குங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி ஆனந்தகுமார் ஹெக்டே தேர்தல் பரப்புரையின் போது சொன்னதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மோடி கூட 400 இடங்கள் என்று அவர் பேசினார் என்பதை இன்றைக்கு அது முதல் சுற்று 2ஆம் சுற்று முடிவுகளை எல்லாம் அவர் யூகித்த பிறகுதான் இந்த அளவிற்கு எதிர்க்கட்சிகள் களத்திலே வைத்த எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லாமல் மக்களை திசை திருப்பக்கூடிய பிளவுபடுத்தி வாக்குகளை பெறுவதற்கான மலிவான உத்தியை அவர் கையாண்டிருக்கிறார். ஏற்கனவே ஜெனசைடு வாட்ச் என்கிற அமைப்பு உலகம் முழுவதும் பல்வேறு ஆய்வுகளை நடத்தி முன்கணித்து சொன்ன ஒரு அமைப்பு இந்தியா விரைவில் ஒரு இனப்படுகொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறது. இனப்படுகொலைகள் நடக்கக்கூடிய 10 வழிமுறைகளில் இது 6வது கட்டத்தை எட்டிவிட்டது. வெகு விரைவில் அது ஒரு இனப்படுகொலை நோக்கி செல்லும் என்று எச்சரித்திருக்கிற சூழலில் மோடியின் இது போன்ற இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் என்பது மிகுந்த ஆபத்தானது. அது இந்த நாட்டின் மாண்புக்கும் அது காப்பாற்றி வந்திருக்கக்கூடிய பன்முகத்தன்மைக்கும் எதிரானது, அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. அவர் ஆட்சியில் நீடிக்கக்கூடாது என்று எந்த வெளிநாட்டுக்காரர்கள் சொல்கிறார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இவர் எல்லா நாட்டுக்கும் போய்விட்டார். எல்லா இடங்களிலும் போய் அங்கு புகைப்படம் எடுத்துக்கொண்டும் அங்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் கட்டிப்பிடித்து விட்டு தான் வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு எதிராக யார் சதி செய்கிறார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. தேர்தல் களத்திலே எதிர்க்கட்சிகள் முன்வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள், உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழலை பற்றி எதிர்க்கட்சிகள் அளிப்பதற்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லியிருக்கக்கூடிய அதானிக்கு ஆதரவாக மோடியின் அரசு எப்படியெல்லாம் வளைந்து கொடுத்து சட்டப்பூர்வமாக அவர் கொள்ளையடிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார் அதற்கு பதில் இல்லை. 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக சிஏஜி சொன்னது, அதற்கு பதில் இல்லை. இன்றைக்கு ஒரு ஊழல் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் பாஜகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுடைய வாழ்க்கை தரம், சேமிப்பு, வருமானம் எல்லாம் குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகங்கள் கட்டுவதற்கு மட்டும் நாடு முழுவதும் 60,000 கோடி ரூபாயை செலவழித்திருக்கிறது என்று புதிய ஊழல் வந்திருக்கிறது. தடுப்பூசியை பற்றி பேசினார்கள். இந்த தடுப்பூசி இன்றைக்கு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியது என்று கோவிட் சர்டிபிகேட்டில் இருக்கக்கூடிய மோடி படத்தை நீக்கி இருக்கிறார்கள். இதுதான் இவர்களுக்கு நம்முடைய முதல்வர் சொன்னதை போல டிஜிட்டல் கொள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் வரிப்பறியை தான் பாரதிய ஜனதா கட்சி. நன்றி. இன்னொரு தருணத்தில் விரிவா பேசிக்கலாம். நன்றி. தன்னுடைய இறுதி கருத்தை சுருக்கமாக ஆதவன் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி. நான் அவ்வளவு நேரமாக அவ்வளவு சுருக்கமாக சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட 2 வரிகளிலே முடித்து விடுகிறேன். இனப்படுகொலையிலே 6வது கட்டத்தை வந்திருக்கிறோம். இஸ்லாமியர்களை இங்கே படுகொலை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதாக எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இஸ்லாமிய நாடுகளிலிருந்து ஊடுருவி அல்லது இஸ்லாமிய நாடுகளிலிருந்து அகதிகளாக இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்களே தவிர இந்தியாவிலிருந்து ஏதேனும் ஒரு இஸ்லாமியர்
விரட்டப்பட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார்களா இந்த 10 ஆண்டுகளிலே என்பதை ஆதவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும். மனசாட்சி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இது தவறான வாதம், பொய்யான வாதம், திரிவுவாதம், முழுக்க முழுக்க மக்களை முட்டாள்களாக்கக்கூடிய வாதம். சமஸ் ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1951-52 இந்தியா வந்து அனைவருக்குமான வாக்குரிமைன்னு ஆரம்பித்தப்ப அதற்கு முன்பு பிரிட்டிஷார் காலத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது என்றாலும் கூட அது பிளவுவாதத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டது. அன்றைக்கி முஸ்லீம்களுக்குன்னு தொகுதி இருக்கிறதுல முஸ்லீம் வேட்பாளர் தான் நிற்க முடியும், முஸ்லீம் வாக்காளர்கள் தான் போட முடியும், தலித்துகளுக்கு எல்லாரையுமே பிரித்து. ஆனால் 1951 இந்தியா வந்து காந்தியினுடைய கோட்பாட்டில், நேருடைய பார்வையில் அனைவருக்குமான வாக்குரிமைங்கிறத எடுத்தது எல்லாரையும் இணைக்கிறதுக்கானது, எல்லாரையும் சமமாக நடத்துறதுக்கான. 1951-52 லூதியானாவில் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை அன்றைய முதல் பிரதமர் நேரு அவர்கள் தொடங்கும்போது வகுப்புவாதத்துக்கு எதிராகவும் பிளவுவாதத்துக்கு எதிரான போர் என்று அறைகூவல் விடுத்து தான் அந்த பிரச்சாரத்தை தலைமை தாங்கிறார். போகிற இடம்லாம் ஜனநாயகத்தை பற்றி கற்பிக்கிறார். மிக முக்கியமான விஷயம், எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கே அடுத்தடுத்த நாட்களில் எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராவது வந்து பேசுனாங்கன்னா அதையும் கவனிங்க, அவர்களுடைய கருத்துக்கள், முக்கியமான தலைவர்கள் நல்ல விஷயங்கள் பேசுவாங்க, அதையும் கவனிங்கன்னு சொல்கிறார். இப்படி வளர்த்தெடுக்கப்பட்ட ஜனநாயகம் இது. அந்த தன்மையை நான் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சியான பாஜகவினருக்கு முன்வைக்கக்கூடியது ஒரு மோடி அல்ல. இன்றைக்கி அவர் இருக்கலாம், நாளைக்கு போகலாம், அதெல்லாம் இல்லை. நாமளும் மோடிகளாக ஆகிடக்கூடாது. நம்முடைய வற்புறுத்தலில் மோடி அவர்கள் வந்து நம்முடைய பொறுப்புணர்வு அவருக்கு வலியுறுத்துறது வழியாக அவருடைய குணநலனை தான் மாற்றணுமே தவிர நாம் அந்த பாதையை ஏற்றிக்கிட்டு இதுதான் சரின்னு சொல்லி கிட்டத்தட்ட பிரிட்டிஷாரோட காலகட்டத்துக்கு, பிளவுவாத காலகட்டத்துக்கு இந்த நாட்டை திருப்பி விடக்கூடாது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. திரு புரட்சி கவிதாஸ். அந்த ரேவண்ணா பெங்களூரில் இருக்கிற பாலியல் அந்த வீடியோக்களை பொறுத்து ஒரு கருத்து பதிவிடப்பட்டது. அது வந்து 2017க்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோக்கள். அது அப்போதைக்கு மதச்சார்பற்ற ஜனதாதளம் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய கூட்டாளியாக இருந்தது. அதனால் அந்த பழைய வீடியோக்கள் இப்பொழுது பூதாகரப்படுத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த ரேவண்ணாவை, குமாரசாமியை, தேவகவுடாவை, அவங்களுடைய மதச்சார்பற்ற ஜனதாதளத்தை ஆதரித்த பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியை சேரும் அப்படிங்கிற தகவலை பதிகிறேன். அடுத்து இந்த இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர் பேசுவது நல்லது, தலித்துகளுக்காக தலித்துகள் பேசுவது நல்லது, ஓபிசிக்காக ஓபிசிகள் பேசுவது நல்லது. அப்பதான் தனக்கு தலைவலியும் மனுஷங்களுக்காக யார் சார் பேசுறது? ஆனால் இந்தியர்களுக்காக யார் பேசுறது? மனிதர்களுக்காக யார் பேசுறது? இலைக்கு பாயசம் கேட்கிற இல்ல சார், அடுத்த இலைக்கு பாயசம் கேட்கறது வந்து கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா முதல்ல நவகாலியில பல லட்சம் இந்துக்களை கொன்று, இந்துக்களை ஒரே ராத்திரியில பிச்சைக்காரனை ஆக்கி, லாகூர்ல இருந்தும் சிந்து மாகாணத்தில் இருந்தும் அது மாதிரி வங்கத்தில் இருந்தும் ஒரே ராத்திரியில வெறுப்பு பிரச்சாரத்துக்கு போறீங்க, வெறுப்பு பிரச்சாரத்துக்கு போறீங்க. எந்த நபர்கள் வந்து ஜெனோசைடுன்னு யார் சொன்னா? குஜராத்ல என்ன நடந்தது? படுகொலையை பற்றி ஜெனோசைடு சொல்லக்கு உங்களுக்கு புரியல? அக்லக்கு என்ன நடந்தது? குஜராத்ல 2000 பேருக்கு என்ன நடந்தது? வெளிநாட்டு அமைப்புகளுடைய நம்ம சமகாலத்துல 10 ஆண்டுகள் நடந்தது சொல்லுங்க. அந்த மாதிரியான பிரச்சாரத்தை செய்றீங்க. அப்புறம் நீங்க வெளிநாட்டுடைய கைக்கூலி என்று சொல்வதில் என்ன தப்பு? வெளிநாடுகள் எங்களுக்கு எதிராக வேலை செய்கின்றன என்று சொல்வதில் என்ன தப்பு? அப்ப வெளிநாட்டு நிறுவனங்கள் சர்வதேசத்துல இந்தியாவுடைய மரியாதையை தலைக்குனிவை ஏற்படுத்துறதுக்காக பிரச்சாரம் பண்றது. அந்த பிரச்சாரத்தை நீங்க செய்றீங்க. நன்றி. அதனால இந்தியா மாண்புமிக்க ஜனநாயக நாடு, அது பாதுகாக்கப்படும். அதாவது நன்றி. திருப்பி அதாவது குணசேகரன் நண்பர் புரட்சி கவிதாசன் பேசுகின்ற போது இந்த எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறாரோ அந்த ஆயுதத்தை தான் நாங்கள் எடுக்கணும், அதைத்தான் அவர் தான் முடிவு செய்கிறார்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தேர்தலை வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையை அடிப்படையாக வைத்து தான் தேர்தலை சந்திக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கைக்கு பதில் தேர்தல் அறிக்கையாக பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வாதிக்க வேண்டுமே ஒழிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் சொன்னதாக சொல்லி மக்களை ஏமாற்றுவதும், திசை திருப்புவதும், குழப்புவதும், அதிலும் குறிப்பாக ஒரு தேசத்தினுடைய பிரதமரே உண்மைக்கு புறம்பான செய்திகளை தினசரி வாடிக்கையாக சொல்வதும், இதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம் என்று சொன்னால் அதை நான் வந்து அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. நண்பர் புரட்சி கவிதாசன் சொன்னார், கோவேக்சினை பற்றி, கோவிஷீல்டை பற்றி சொன்னார். ஏதோ வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டதே மோடி அவர்கள் பிரதமராக ஏற்றுக்கொண்ட பிறகுதான். அவருக்கு தகவலுக்காக நான் சொல்லுவேன், இந்த நாட்டில் வந்து சுதந்திர இந்தியாவில் தட்டம்மைக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம், பெரியம்மைக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம்,
காலராவுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம், மஞ்சக்காமாலைக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம், டிபிக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம், போலியோவுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம். இந்த தடுப்பூசிகள் வந்து ருட்டீனாக வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு போடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு அரசும் செய்து வருகிறது. எல்லாம் இலவசம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி கோவிட் நிவாரண நிதின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வசூலித்து அந்த பணத்தை என்ன செய்தீர்கள் என்று கூட சொல்லலை. அப்போ நாங்கள் நினச்சோம் இதெல்லாம் வந்து இந்த வேக்சினுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு. ஆனால் அந்த வேக்சின் வாங்குவதற்கு கூட வெளிநாட்டு வங்கிகளில் கடன் வாங்கி அந்த கடனையும் இன்னைக்கு இந்திய குடிமக்கள் மீது சுமத்தி இருக்கிற நீங்கள் இதுவரை பிரதமர் பிஎம் கேர் ஃபண்ட்ஸில் வசூலித்த பணம் எவ்வளவு, அந்த பணம் யாருக்காக செலவழிக்கப்பட்டது, இவ்வளவு மிச்சம் இருக்கிறது என்கிற கருத்தை இன்னும் சொல்ல மறுப்பதுதான் இந்தியாவிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஊழல்களில் ஒன்று. நீங்கள் பெண்களை பற்றி பேசும்போது 2017 நடந்த கற்பழிப்பு அப்படின்னா விட்டுறலாமா? நீங்கள் வந்து பார்ட்டிஷன் நடந்தப்போ சம்பவத்தை சொல்கிறீங்க, இலங்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறீங்க. இங்கே மணிப்பூரில் பெண்களை வந்து நூடாக பரேட் பண்ணி ரோட்டில் பண்ணி வீடியோ பண்ணி எடுத்தாங்க. இன்றைக்கி 1 வருஷம் ஆச்சு அந்த ஊரில் தினசரி நிர்வாகமே நடக்கலை. பிரதமர் போய் பார்த்துருக்கிறாரா? போன நாடாளுமன்ற தேர்தலில் 6 முறை போனார் வாக்கு கேட்பதற்கு. இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் எங்கேயுமே போய் வாக்கு கேட்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்கள் பேச முடியாது. ஏன்னா அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. காமன் சிவில் கோடை தவிர, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை தவிர மக்கள் மத்தியில் சென்று சொல்வதற்கு உங்களுடைய சாதனைகளோ கடந்த 10 ஆண்டுகள் நீங்கள் செய்த சேவைகளோ சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் மேலே புழுதி வாரி தூற்றுகிறீர்கள். அப்படி தூற்றுவதே நாகரிகம் என்று பேசுகிறீர்கள். அந்த நாகரிகம் தான் இந்தியாவினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்று சொல்கிறீர்கள். இதற்காகத்தான் உலகம் முழுவதும் மோடியை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டாடுகிறது என்று சொல்லுங்கள். தயவு செய்து வெளிநாடுகளில் வருகின்ற மிகப்பெரிய பேடுகளில் வருகின்ற தலையங்கங்களை படித்து பாருங்கள். மோடி அவர்களையும் நடக்கின்ற தேர்தலையும் இந்த தேர்தலை நடத்துகின்ற தேர்தல் ஆணையத்தையும் நடைமுறைகளையும் எவ்வளவு தூரம் கேவலமாக விமர்சித்திருக்கிறார்கள் என்பதை வெளிநாட்டில் வருகிற பத்திரிகைகளை படித்தால் தெரியும். ஆகவே மோடி அவர்கள் இன்னும் தரம் தாழ்ந்து விமர்சனங்கள் செய்யாமல் மக்களுக்கு தேவைப்படுகின்ற செய்திகளை, பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை இந்த தேர்தல் பிரச்சார மேடைகளில் சொல்வார்கள் என்று சொன்னால் எதிர்க்கட்சிகளும் அதை ஒட்டியே தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவார்கள். பிரதமர் தான் முன்னுதாரணம் தர வேண்டும். அவர்தான் வந்து he should set the yardstick. அவர்தான் தரத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு தேசத்தினுடைய பிரதமரே பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸினுடைய தரத்தை தாழ்த்துவது என்பது இந்த தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய அரசியல் அநாகரிகம். நன்றி நன்றி நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.